Hello my dear warriors, good evening, good evening, good evening. Welcome to half-yearly holiday revision session. Tell me whether my audio and video is clear. Audio video clear irka adu mattum first solunga. Let me know the audio and video is clear. Audio and video clear ah irukna நம்ம அடுத்து பேசலாம் எல்லாம். என்னப்பா? Yes. Good. How's your holidays? Leave எப்படி போயிட்டு இருக்கு? Leave எப்படி போயிட்டு இருக்கு? Clear ah? Okay, Rino, good. 1 minute late ah. Actually நான் என்ன பண்ணிட்டேன், அது ஒரு கீ இருக்கு, ஸ்ட்ரீம் கீன்னு. அது பழைய ஸ்ட்ரீம் கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணி நான் பேசிக்கிட்டே இருக்கேன். என்னடா இன்னும் யூடியூப்பில் லைவ் வரலன்னு பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் தான் பார்த்தா நான் ஸ்ட்ரீம் கீ புதுசாக காப்பி பண்ணி போடவே இல்லை. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து அங்கே நான் ரினோ கேட்குற கொஷின்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் தான் முன்னாடி நின்றுட்டுருக்கேன், எல்லா மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா நான் வந்து காப்பி பண்ணாமல் இருந்திருக்கேன். ஓகே, அசைன்மெண்ட் அதுதான் அசைன்மெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. டைம் போகிறதே தெரியலையா, அதுக்குள்ளே ஒரு நாள் முடிஞ்சிருச்சா லீவு? ஏன்னா எஸ், 1 day ஹாலிடே கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஓகே ரைட். ஹரி அண்ட் தருண் நல்லா போகுது, குட், சூப்பர், ரைட். நெகட்டிவாக தமிழில் வச்சுருக்கீங்க அப்படி தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால தான் தட் வி வில் டிஸ்கஸ் இட் அட் 7 o'clock. 7 o'clock ஒரு சூப்பர் லைவ் இருக்குது. ஸ்டேட் போர்ட் பசங்க நீட் ஜிஇ பாஸ் பண்ண முடியாது, ஆமாவா இல்லையா? பாஸ் பண்ண முடியாதுன்னு இருக்குல்ல, வி வில் டிஸ்கஸ் இட். எஸ், நம்ம என்ன பண்ணலாம், அதை 7 o'clock டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? கொஸ்டின் பேப்பர் எழுத சொல்கிறாங்க. ஓகே, குட் ஈவினிங். எஸ், ஸ்பெஷல் கிளாஸா? பரவாயில்ல. ஓகே, எஸ். யாருக்கெல்லாம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது? முடியுமான்னு வச்சுருக்கலாம். என்ன பார்ப்போம். அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. நான் சொன்னது நிஜமும் கூட. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, we will discuss it 7 மணிக்கு பார்க்கலாம். எஸ், அப்படியே நல்ல பொண்ணு மாதிரி கேட்பாங்க. ரோஸ் போயிட்டாங்க, டாடா பாய் பாய். எஸ், நீ இல்லைடா, அது நீங்கன்னு இல்லை. ஆக்சுவலாக அது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஒரு ட்ரூ எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் இன்றைக்கி நம்மளோட டாப்பிக்கே. அந்த பொண்ணு வச்சு தான் அந்த டாப்பிக்கே. அந்த ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு கேர்ள் சைல்டு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு ரீல் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வேறு ஒரு பொண்ணு அவங்க ஃபேமிலியை பற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருந்தாங்க நீட் படிக்கிறதுக்காக. ஸோ தட் வி வில் டிஸ்கஸ் இட் அட் 7 o'clock. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நவ் வி ஆர் கோயிங் டு டூ அ ரிவிஷன் செஷன். சரியா? ஸோ இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அதாவது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 11th கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக்கை நம்ம ரொம்ப சூப்பராக படிச்சிட்டோம். அஸ் பெர் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆர்கானிக் ரொம்ப 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 நம்ம டீட்டெயிலாக படிச்சிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? எஸ், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஆர்கானிக் ரொம்ப நல்லா படிச்சிருக்கோம் கம்பேரிங் டு இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல். இன்ஆர்கானிக் கூட ஏதோ நம்ம படிச்சிடறோம், அது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனு, ஹைட்ரஜன் லெசன், இதெல்லாம். பட் இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இஸ் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட். குறிப்பாக 6th சாப்டர், 7th சாப்டர், 8th, 9th, 10th லாஸ்ட் மினிட்ல கடகடன்னு படிச்சிட்டோம். 9th சாப்டரும் நம்ம வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் அது இதுன்னு டேரெக்டாக கொஞ்சம் படித்தோம். 8th சாப்டர் யூக்லிபிரியம் சாப்டர்லேயும் கேபிகேசி இதெல்லாமே பார்த்தோம். ஸோ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சாப்டரோ அல்லது ஆர்கானிக்கு பண்ணால ஒரு ரிவிஷன் நம்ம இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு என்ன அப்படின்னா நம்ம பண்ணியிருக்கோம் எல்லாமே. பட் 100% அது ரீச் பண்ணலை. ஸோ அந்த 100% என்ன அப்படின்னா ரீச் பண்ணணும். அந்த ஒரு காரணத்துக்காக ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் தட். ஏன்னா 12th ஸ்டாண்டர்டில் நீ போன உடனே இதே லெசன் நம்பர் 6, 7, 8, 9, 10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர். 6th சாப்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கேசியஸ் ஸ்டேட்டு, அங்கே சாலிட் ஸ்டேட். இங்கே வந்து என்ன அப்படின்னா 7th சாப்டர் என்ன இருந்துச்சு, இங்கே தெர்மோடைனமிக்ஸ், அங்கே கெமிக்கல் கைனடிக்ஸ். இங்கே 8th சாப்டர் யூக்லிபிரியம் இருந்துச்சு, அங்கே 8th சாப்டர் என்னது ஆசிட்ஸ் அண்ட் பேஸ், அயானிக் யூக்லிபிரியம்னு வரப்போகுது. அதுக்கப்புறம் இங்கே 9th சாப்டர் சொல்யூஷன்ஸ், அங்கே 9th சாப்டர் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இதெல்லாமே டிட்டோ, அப்படியே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட கனெக்டிவாக இருப்பாங்க. 10th சாப்டர் இங்கே கெமிக்கல் பாண்டிங், அங்கே வந்து அது சம்மந்தம் இல்லாமல் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரின்னு ரொம்ப டீட்டெயிலாக ஹையஸ்ட் வெயிட்டேஜ் சாப்டர், பயங்கர வெயிட்டேஜான சாப்டர்.
அதுதான். ஸோ இந்த மாதிரி இருக்கனால கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை திரும்ப ஒரு தடவை ஒரு ரீகால் பண்ணணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்ட் 1ல் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேஸியஸ் ஸ்டேட், ரைட்டா 6th சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரைட்டா 6th சாப்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to start it. ரைட்டா? அதுக்கு முன்னாடி உங்களை யார் யாரெல்லாம் எங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறியோ, the first meet is going to happen in 3 days. ரைட்டா? 27ஆந்தேதி சாயங்காலம் நாங்கள் எல்லாருமே உங்களை பார்க்க வர போகிறோம். ஸோ தாம்பரமில் 27ஆந்தேதி ஈவினிங் 5 PM அண்ட் 28ஆந்தேதி காலையில் 11 மணிக்கு பெரம்பூரில். ஸோ இப்போவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது போக கோயம்புத்தூரில் 4th Jan அண்ட் 11th Jan பார்த்திங்க அப்படின்னா மதுரையில். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சு கீழே லிங்க் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ரைட்டா? உங்கள் ஊருக்கெலாம் வர மாட்டிங்களா? ஏன்னா we are just planning, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வரது பிளான் பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம். ரைட். ஸோ கேஸியஸ் ஸ்டேட் பார்க்கலாமா? ரைட். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு கெமிஸ்ட்ரியில் கான்செப்ட்ஸு, லா, நியூமெரிக்கல்ஸ் இது எல்லாமே இந்த சாப்டரில் இருக்குது. இந்த சாப்டரோட நியூமெரிக்கல் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ரைட்டா? 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் 12th போர்ஷன் படித்து தான் ஆகணும், வேறு வழியில். சரியா? if they are starting in 12th chapter, then you have to do 12th chapter. ரைட். கேஸியஸ் ஸ்டேட்டில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த கேஸியஸ் ஸ்டேட் வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ஓவராலாக நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஒரு ரேண்டமாக நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? we are not going to do book back question, we are not going to see our book, நம்ம புக்கில் இருக்க பேஜ் அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி நீங்கள் பார்த்த ஸ்லைடெல்லாம் கான்செப்டை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் லைட்டாக தூசி தட்ட போகிறோம். ஒரு ஃபஸ்ட் பார்ட் மட்டும் ஒரு 1/2 hour to 45 minutes, அவ்வளோதான். ரேப்பிடாக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு 45 minutesக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், சூப்பராக இதை முடிக்க போகிறோம். சரியா? பார்க்கலாமா? ரைட். கேஸியஸ் ஸ்டேட் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் we are going to do the ப்ராப்பர்ட்டிஸ். கேஸ்னால் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் மொதல் விஷயம். ஏன்னா இந்த கேஸியஸ் ஸ்டேட் படிக்காமல் நம்மளால் தெர்மோடைனமிக்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ரைட்டா? நோ இது நீட் ஸ்லைட்ஸ் இல்லை, இது வந்து மை ஓன் ஸ்லைட். ரைட்டா? இது நீட்டு ஸ்லைடு இல்லை, அதனால் அதை நினச்சிடாத. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் வருதுன்னு, நாட் தட். சரியா? எக்ஸ்பிளைன் கேஸியஸ் லா மேத்தமெட்டிக்கலி. ரைட்டா? மேத்தமெட்டிக்கலி அல்லது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் பேசிஸில் கேஸோட லாலாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து என்ன அப்படின்னா நியூமெரிக்கல் ஒரு சின்ன ஒரு குட்டி ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் ரியல் லைஃப்பில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. சரியா? ரைட். பார்க்கலாமா? ரைட். ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. வாட் இஸ் கேஸ் அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா ரொம்ப 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 முக்கியம். இஃப் யூ ஆர் மூவிங் டு நீட் அண்ட் ஜேஇ நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா அதில் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி பிக் வெரி ஹை வெயிட்டேஜ் சாப்டர். போத் நீட் அண்ட் ஜேஇ, நீட் ஜேஇ ரெண்டுலேயுமே தெர்மோடைனமிக்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர் நீட்டை பொறுத்த வரைக்கும். அந்த 2 எக்ஸாமில் இருக்கக்கூடிய தெர்மோடைனமிக்ஸ்க்கு கேஸியஸ் ஸ்டேட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பேஸ். அதனால் கேஸியஸ் ஸ்டேட்டை ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம என்ன பண்ணணும், பார்த்தே ஆகணும். நோ ஃபிக்ஸடு ஷேப் ஆர் வால்யூம். வி நோ தட் கேஸுக்கு ஃபிக்ஸடாக ஒரு ஷேப் கிடையாது, ஒரு வால்யூம் கிடையாது. அடுத்து பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபார் அப்பார்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை நம்ம சிம்பிளாக ஈஸியாக அப்படியே சொல்லிட்டு போயிட முடியாது. ரைட்டா? இந்த ஒரு வார்த்தையை நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிட முடியும். இந்த ஒரு வார்த்தையினால நிறைய கான்செப்ட்ஸ் இந்த லெசனில் இருக்குது. ரைட்டா? இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஃபர்தர் மோஸ்ட்டாக இருக்கணும். இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே தள்ளி 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 இருக்குன்ற ஒரு காரணத்தினால என்ன அப்படின்னா கேஸோட பிஹேவியர் டோட்டலாக மாறுது கம்பேரிங் டு சாலிட் அண்ட் லிக்விட். சாலிடோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே க்ளோஸ்லி பேக்டு, வேர் இஸ் லிக்விட் லிட்டில் பிட் க்ளோஸ்லி பேக்டு. கேஸியஸ் மாலிகூல்ஸ் ஆர் ஃபார் அப்பார்ட். இட் இஸ் நாட் அப்பார்ட், இட் இஸ் ஃபார் அப்பார்ட். ரொம்ப 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 தள்ளி தள்ளி இருக்குது. அதனால நிறைய பிஹேவியர் நம்ம பார்க்குறோம். ஒரு புக் பேக் கொஷின்லேயும் இந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு செவுத்தில் ஒரு ஸ்டிக்கி பேஸ்ட் நான் வந்து ஒட்டிட்டேன். ஞாபகம் இருக்கா? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? ஒரு வாலோட ஒரு கண்டெய்னரோட இன்னர் வாலில் நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கி டேப்போ அல்லது என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ், ஒரு பேஸ்ட்டோ ஏதோ ஒரு கம்மோ ஏதோ ஒரு க்ளூவோ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒட்டிட்டோன்னா அப்போ அந்த கேனில் இருக்கக்கூடிய ப்ரெஷரோட வேரியேஷன் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குது. ஹைலி கம்ப்ரெசபிள். ரைட்டா? 10 லிட்டரில் இருக்கக்கூடிய 10 லிட்டர் கேஸு அல்லது 50 லிட்டர் கேஸை என்னால் 1 லிட்டர் கண்டெய்னருக்குள்ளே அடைக்க முடியும். 100 liters கேன் பி கம்ப்ரஸ்டு டு 1 liter or 2 liter. அந்த மாதிரி என்ன பண்ண முடியும், என்னால் ரொம்ப கம்மியான அளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ண முடியும். பிகாஸ் தே ஆர் highly compressible. It is not compressible, it is highly compressible.
exerts pressure. அதிகமாக என்ன பண்ண போகுது? pressure, அழுத்தத்தை கொடுக்க போகுது. So here comes the lesson starts. Pressure என்னது? What is meant by pressure? Any idea? What is the meaning of pressure? Pressure na என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? What is pressure? Yes. What is pressure? What is pressure? ஃபோர்ஸா? ப்ரெஷர்னா ஃபோர்ஸா? அப்போ ஏன் ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம், ஏன் ப்ரெஷர்னு பேர் வச்சாங்க? ப்ரெஷரும் ஃபோர்ஸும் ஒன்றுனா அப்போ ஃபோர்ஸ்னு பேர் வச்சுக்கலாம்ல. ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா, அழுத்தம். குட். ஃபோர்ஸ் பை ஏரியா, தட்ஸ் குட், தட்ஸ் குட், தட்ஸ் ஈவன் மோர் பெட்டர். குட். ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா, அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் இது ப்ரெஷர்னு சொல்ல போகிறோம். இங்கே கேஸ் அந்த மாதிரி என்ன பண்ண போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குதோ அதை தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம ப்ரெஷர்னு சொல்ல போகிறோம். சி தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மால் கான்செப்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் தான் 1 மார்க்கில் நீட் அண்ட் ஜெயில். சார் இதெல்லாம் நீட் அண்ட் ஜெயில் கேட்குறீங்களா? சம்டைம்ஸ் தெர் இஸ் அ வெரி அப்ரப்ட் கொஷின், அப்படியே மொக்க கொஷின், மொக்க கான்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி மொக்க கொஷின்லாம் இருக்கும். அதுதான் பெரிய பெரிய விஷயம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? we have to be always be careful about the concept, right? Exerts pressure, it exerts pressure, right? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே particles வேறு வேறு தள்ளி தள்ளி இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இமேஜ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸ், ஹைலி கம்ப்ரெசபிள். ரைட்டாக பார்த்தோமா? இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஹைலி கம்ப்ரெசபிள் கேஸ் கேன் பி கம்ப்ரஸ்டு டு ஸ்மால் ஸ்பேஷஸ். ரொம்ப 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 சின்ன சின்ன ஸ்பேசஸில் கூட என்ன பண்ண முடியும்? சின்ன சின்ன இடத்துல கூட கேஸ் என்ன பண்ண முடியும்? நம்மளால் அதிகமாக கம்ப்ரஸ் பண்ணி வைக்க முடியும். லோ டென்சிட்டி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டென்சிட்டி? லோ டென்சிட்டினா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல் மீ வாட் இஸ் டென்சிட்டி. டென்சிட்டினா என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டென்சிட்டி? Collision of particle on a unit area. Good, good. அக்ஷயா, சாய் அக்ஷயா. இது அக்ஷயாவா இல்லை யார் புதுசாக இருக்கே? சாய் அக்ஷயான்னு போட்டிருக்கேன். கொல்யூஷன். ஓகே ரைட். டெல் மீ வாட் இஸ் டென்சிட்டி. டென்சிட்டினா என்னது? டென்சிட்டி கேட்டாலே கூடவே நான் இன்னொரு டெஃபினிஷன் ஒன்று கேட்பேன். என்னது? எனி ஐடியா? வாட் இஸ் தட்? டென்சிட்டி படித்தா கூடவே இன்னொன்று படிக்கணும். என்னது அது? வாட் இஸ் டென்சிட்டி? அடர்த்தி. ஓகே. அடர்த்தி. அடர்த்தினா? அடர்த்தி மீன்ஸ் வால்யூம் பெர் யூனிட் மாஸ். தேவதர்ஷினி யார் அது? சூப்பர். வால்யூம் பெர் யூனிட் ஏரியாவா? வால்யூம் பெர் யூனிட் ஏரியா. ஓ தீமினல் அக்ஷயா. அக்ஷயா. ஓகே ரைட் ரைட் ரைட். சொல்லுங்கள். ஓகே டென்சிட்டி சொல்லுங்கப்பா. திக்னஸா? டென்சிட்டினா திக்னஸ்னு சொல்லலாமா? இஸ் தட் ரைட் வேர்ட் டு மென்ஷன்? நோ, திக்னஸ் சொல்லப்படும். மாஸ் பை வால்யூமா? என்ன? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் அ பர்டிகுலர் வால்யூம். ஒரு குறிப்பிட்ட வால்யூமில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, கரெக்டாக? அதுதான் என்னது நம்ம டென்சிட்டின்னு சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். வாட்டரோட டென்சிட்டி 1 ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம். சால்ட் வாட்டர். அப்போ என்ன அர்த்தம்? ஆல்ரெடி வாட்டர் வந்து 1 லிட்டர் இருக்குது. 1 லிட்டர் வாட்டரில் ஆல்ரெடி டிசால்வ்டு சால்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்ப 1 இருக்குது. இன்கேஸ் சி வாட்டர் எடுத்தோன்னா த டென்சிட்டி இஸ் லிட்டில் பிட் மோர், தட் இஸ் 1.25 அப்படின்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது. பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் மோர் அமௌண்ட் ஆஃப் salt particles dissolved in it, right? Amount of salt dissolved வந்து அதில் அதிகமாக இருக்க போது. அப்போ mass of a substance in a particular volume. 1 லிட்டர் தண்ணி தான் இது. நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர், இது சி வாட்டர். ட்ரிங்கிங் வாட்டரோட சி வாட்டரோட டென்சிட்டி அதிகம். ஸோ யூ கேன் சி தட் யூஸ்வலாக என்ன அப்படின்னா டென்சிட்டி வந்து சி வாட்டரில் அதிகமாக இருக்கும். ஸோ வி கேன் ஈஸிலி ஃப்ளோட் ஆர் நாட். சி வாட்டரில் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம்? ஈஸியாக நம்மளால் கடலில் மிதக்க முடியும். வென் கம்பேரிங் டு ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டரை விட கடல் தண்ணியில் we can float. Have you seen that Black Sea or Red Sea or Mediterranean Sea? I'm just forgot it. I think it is Black Sea. Black Seaல நீ நார்மலாக குதிச்சா கூட நீ என்ன பண்ண மாட்டே? உள்ளே போக மாட்டேன். யூஸ்வலி யூ வில் பி ஃப்ளோட்டிங் இட், ரைட்டா? யூஸ்வலாக நீ என்ன பண்ணுவ? அதில் ஃப்ளோட் ஆக போகிறோம். தட் இஸ் த ரீசன். அதாவது என்ன அர்த்தம்? டென்சிட்டி அதிகமாக இருக்கனால we can easily float. அதாவது உள்ளே போக தான் போகிறோம் எப்படியும், பட் கம்பேரிட்டிவ்லி இதில் போகிறத விட இதில் போகிற ரேட்டு கம்மியாக இருக்கும். அதுதான் விஷயம். ஸோ அப்போ சால்ட் வாட்டரில் டென்சிட்டி ஜாஸ்தி. டென்சிட்டி மீன்ஸ் மாஸ் பை வால்யூம். ராஜ் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் இன் இட் இஸ் மோர். ஒரு குறிப்பிட்ட 1 லிட்டரில் நிறைய பொருட்கள் இருக்குது. அதுதான் விஷயம். தட் இஸ் கால்ட் டென்சிட்டி. அப்போ டென்சிட்டி படித்தா அது கூடவே இன்னொரு கன்ஃபியூஷன் வரும். வாட் இஸ் தட்? விஸ்காசிட்டி. What is viscosity? What is viscosity? Viscosity என்னது? What is viscosity? Yes.
விஸ்காசிட்டினா என்னது? ஏன் இப்படி ஆச்சரியமான முகத்தை வச்சுருக்கீங்க? எனி ரீசன் ஃபார் தட்? ஆச்சரியமான முகத்திற்கு காரணம்? எஸ், ஏய் பதில சொல்கிறா. என்னடா எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்க? ஹரி, தருணை காணோம். கீர்த்தி இருக்கீங்களா? ராஜ் இருக்கியா? எனக்கு தான் மெசேஜ் வரலையா? ஒருவேளை நான் ஸ்டாப் ஆகிட்டேனா? ஆயில் கண்டிஷனா? பிளாக் சீலாம் இப்போ தான் ஆன்சர் வருது. அப்போதே நான் சொல்லிட்டேனே. கூகுளில் தேடிட்டு இருக்கீங்களாடா? விஸ்காசிட்டி கூகுளில் தேடிட்டு இருக்கியா? ஒரு கை சர்ச்சிங் இன் கூகுள். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன் லிக்விட். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன் லிக்விட் பரவாயில்லையே, டேர்ம் சூப்பராக இருக்கியே. கூகுள் டேர்ம் அது. ரைட். நிசார்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. வந்தோன்னே இப்போ ஆரம்பித்தா கூட 600 out of 600 வாங்கிடலாமா சார்னு கேட்காது. ஏன்னா ரைட். பார்த்தா அப்படி தெரியலையே. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஆட் வருதுல இப்போலாம், அந்த மாதிரி ஆயிலி ஸ்டிக்கி டேண்ட்ரஃப், அதில் அவன் இப்போ சொல்கிற மாதிரி நர்வஸாக இருக்கா? இல்லை சார், பார்த்தா அப்படி தெரியலையே. அந்த மாதிரி அவன் ஆன்சரை பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன? ஓகே. ஓ, யாழ் சொல்லட்டாமா? ஓகே ரைட். ஃபிசிக்ஸில் உள்ளது. ஓகே. தமிழில் பெஸ்ட்டாக ஏதாவது டைப் பண்ணுவியா? நீ இருக்கேன்றதே நானும் தேடிட்டு இருந்தேன். சரி, ஒருவேளை நீங்கள் இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டேன். அடர்த்தினா என்ன அப்படிங்கிறத கேட்டேன். அடர்த்தினா என்னது? அடர்த்தியில் விஸ்காசிட்டிக்கு தமிழில் என்னது? பாகுநிலைனா என்னது? விஸ்காசிட்டிக்கு தமிழில் பாகுநிலை. அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோ, எவ்வளோ வேகத்தில் நகருது. வாங்க பிரசாத். எஸ், ரைட்டா. அதாவது ஒரு பொருள், ஒரு லிக்விட், ஒரு திரவம் எவ்வளோ வேகமாக போகுது அப்படிங்கிறது தான் ரைட்டா. நகர்வு அல்லது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் என்னது? ஃப்ரிக்ஷன் தமிழில் உராய்வு. அதாவது லிக்விடில் இருக்கக்கூடிய உராய்வு. லிக்விட் என்ன பண்ணுதா? அதிகமான ஃப்ரிக்ஷன் இருக்கான் அப்படி கூட சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. சரியா? ரம்யா, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸா? ஓகே ரம்யா, வெல்கம் டு அவர் செஷன். குட். வளவளப்புனா அது என்னது? தட் இஸ் கால்டு மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. மியூக்கஸ் சப்ஸ்டன்ஸ் அது கிடையாது. ஸோ இது என்ன அப்படின்னா பாகுநிலை. அதாவது ஹனி, ஃபார் எக்ஸாம்பிள் தேன் எடுத்துக்கிட்டோன்னா, தேனை அப்படியே கவுத்துனீங்கன்னா என்ன பண்ணும்? கீழே வந்து விழுகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். தண்ணியை கவுத்துனா அடுத்த செகண்டு டபக்குன்னு கீழே விழுந்துடும் டம்ளர்லேருந்து. கரெக்டாக? தட் இஸ் அ திங். இதுக்கு ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி, இதுக்கு ஃப்ரிக்ஷன் லெஸ். இதுக்கு ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி, இதுக்கு ஃப்ரிக்ஷன் லெஸ். ரைட்டா? ஒரே ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஸ்மால் கால். சரியா? ஓகே ரைட். அது எப்படி தமிழில் உங்களுக்கு தெரியும்? ஆமாடா, நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறப்ப தமிழ் மீடியமும் எடுக்கணும். ஐ ஒர்க் இன் அ ஸ்கூல் வேர் தட் இஸ் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இஸ் தேர். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருமே இருப்பாங்க. அதுதான். அதனால் கொஞ்சம் ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால் ஒரு 12th 11th 12th ரெண்டுமே தமிழ் மீடியத்தில் 2 years எடுத்தேன். 17 18 அதுக்கப்புறம் மறந்துருச்சு, டச்சே இல்லை. அதனால் ஸோ அப்போ டென்சிட்டிங்கிறது என்ன அப்படின்னா சாலிட். அதாவது டென்சிட்டிங்கிறது அடர்த்தி. ஜென்ரலாக வாயுக்களுக்கு, கேஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்க போகுது கம்பேரிங் டு சாலிட் அண்ட் லிக்விட். ரைட்டா? சாலிட் அண்ட் லிக்விடோட இதுக்கு என்ன பண்ண போகுது? ரொம்ப கம்மியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? லைட்டர் தேன் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். ரைட்டா? லைட்டர் தேன் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். சரியா? அதான் இது டென்சிட்டி. அடுத்து டிஃப்யூஷன், ரொம்ப முக்கியமானதில் நம்மளோட 6th chapterல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது. டிஃப்யூஷன்னா என்ன? எஃப்யூஷன்னா என்ன? இதுக்கு பேர் என்னது? விரவுதல் நினைக்கிறேன். விரவுதலா இருக்காருனோ அந்த மாதிரி ஏதோ 6வது படத்தில். என்ன டவுட்ரா சொல்கிறேன் சார்? பேசிக்ஸ்லேருந்து நடத்துகிறீங்களா? எஸ். இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் சாப்டர் 6லேருந்து 10 வரைக்கும் மட்டும் திருப்பி ஒரு தடவை கொஞ்சமாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதுதான் டிஃப்யூஷன். ஃபில் அவைலபிள் ஸ்பேஸ். டிஃப்யூஷன் என்னது? அதுக்கு என்னென்னலாம் இடம் கிடச்சிருக்கோ அந்த இடத்த ஃபுல்லாக என்ன பண்ணிடும்? ஆக்குபை பண்ணிடும். பரவுதல், விரவுதல். பாரு என்ன மாதிரி வேறு லெவலில் இருக்காங்க. ஏன்னா பரவுதல், அதாவது டிஃப்யூஷன் அப்படிங்கிறது அப்படியே ஃபுல்லாக எல்லா ஸ்பேஸும். எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஊதுபத்தி, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம அகர்பத்திஸ், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மெல் கேண்டி, இந்த மாதிரி கேண்டல் அல்லது புகை, இதெல்லாமே
நம்ம வீட்டில் சாமிக்கு முன்னாடி நம்ம பொருத்தி வைக்கிற ஊதுபத்தியோட ஸ்மெல் வீடு முழுவதும் பரவுது. தட் இஸ் கால்ட் டிஃப்யூஷன். ரைட்டா? மூவ்மெண்ட் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ் த்ரூ அதர் கேஸ் மாலிகூல்ஸ் அல்லது எல்லா இடத்துலையும். ரைட்டா? ரைட்டா? இது எல்லா இடத்துக்கும் பரவுறது. ரைட்டா? இது வந்து பரவுதல். ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன். எஃப்யூஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ரைட்டா? நல்லா கவனிங்க. யூ ஹவ் ஜஸ்ட் க்ளோஸ் தி சாமி ரூம். உங்களோட சாமி ரூமை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் சாமி ரூம் கதவுல சின்ன ஒரே ஒரு ஓட்டை இருக்குது. ரைட்டா? நல்லா கவனிங்க. சாமி ரூமில் என்ன அப்படின்னா சின்னதாக ஒரே ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வழியாக உள்ளுக்குள்ளே இருக்க புகை மூட்டம் எல்லாம் என்ன பண்ணுது, ஒரு ஹோல் வழியாக என்ன பண்ணுது, வருது. ஆப்போசிட் சைடில் வேக்யூமாக இருக்கலாம் அல்லது வேறு எப்படி வேணால் இருக்கலாம். அதாவது கான்சன்ட்ரேஷன், அந்த ஊதுபத்தியோட கான்சன்ட்ரேஷனே இங்கே இருக்காது. சாமி ரூமுக்கு வெளியே ஊதுபத்தியோட வாடை சுத்தமாக இல்லவே இல்லை. ஆனால் என்ன பண்ணுது, அந்த ஊதுபத்தியோட வாடை சின்ன ஹோல் வழியாக வருது, த்ரூ ஸ்மால் ஹோல். அதுதான். ரைட்டா? அதுதான் விஷயம். ஓகே, ரைட். உனக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான டவுட்டா? ஹவு யூ மெயின்டைன் யுவர் ஹேரா? ஏன்னா நானே இப்போ தான் மொட்டை அடிச்சு இது இப்போ தான் முடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு. இதில் என்ன ஹவு யூ மெயின்டைன் யுவர் ஹேர்ன்ற? ஏண்டா அது இப்போ ரொம்ப முக்கியமாடா. வெரி குட் அக்ஷயா. மூவிங் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் ஏரியா ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அ ஸ்மால் ஹோல். வெரி குட். சின்ன துவாரம் வழியாக, சின்ன ஒரு ஓட்ட வழியாக போகிறது. அதுதான் விஷயம். தட் இஸ் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன். ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். சரியா? ரைட். அடுத்து, ஸோ கேஸை பற்றி படிக்கணும்னா நம்ம ஒரு 4 முக்கியமான டேர்ம்ஸை பற்றி படிக்கணும். இந்த லெசனில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான. ரைட்டா? 4 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி படிக்கணும். ஏண்டா நான் எப்பயுமே இவன் வந்து அன்னைக்கு கேட்பான், இப்போ ஆரம்பித்தா கூட 600 வாங்கிடலாமான்னு கேட்பான். இப்போ என்னடா நான் அதை விட்டுவிட்டு என் மண்டை மேலே குறியாக இருக்கான். ஏண்டா அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? வேறு லெவலில் பயங்கரமான ஆளாக இருப்ப போலையே. ஏன்னா என் முடி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உனக்கு இங்கேருந்து பார்த்தா அங்கேருந்து எப்பறம் உனக்கு தெரியுது? இவன் யாரா வருது? சாரை குழப்பாதீங்க சார். என்னடா டே? எஸ், தட் இஸ் கான்ஸ்டன்ட். எஸ், இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். வாட்ஸ் த டாபிக் கோயிங் ஆனா? என் தலைமுடியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். என் தலைமுடிக்கு அது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் ஒருத்தன். சரி, ரைட்டு. கேஸ் வேரியபிள்ஸ் என்னென்ன? ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் மோல்ஸ். இதுதான் என்ன அப்படின்னா இந்த சாப்டரில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான 4 பேர். ரைட்டா? டேய் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுடா, சுமார்ரா. இவன் ஒருத்தன் படிக்க வாடாடா உட்காந்து என்னையை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான். அது பாட்டுக்கு ஏதோ வளர்ந்துட்டுருக்கு. நான் என்ன அப்படி சொன்னால் நீனும் பண்ண மாட்டேன். அதனால தான் ஐ won't even apply ஆயில். சரியா? அதனால் அதை விட்டுரு. அது ஏதோ வளருது, அது ஏதோ கொஞ்சம் இருக்குது. எனக்கே வயசாகி போச்சு, நிறையா அங்கங்கே வெள்ளை முடியெல்லாம் வேறு வந்திருக்கு. ஓகே, அதனால் கொஞ்சம் வெள்ளை அங்கங்கே கொஞ்சம் வெள்ளை முடியெல்லாம் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. வயசாகிடுச்சு சாருக்கு வேறு. சரியா? அதனால் அதை பற்றி பேச வேண்டாம், கொஞ்சம் விட்டுட்டு வேறு பேசுவோம். நம்ம கேஸை பற்றி கொஞ்சம் படிப்போம். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸ். இந்த 4 பேரை வச்சு இப்போ அடுத்து நம்ம 4 டேர்ம் படிக்க போகிறோம். ரைட்டா? 4 பேர் வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு 4 டேர்ம் படிக்க போகிறோம். அந்த 4 டேர்ம் என்னது, 4 லா. ஸோ ஒவ்வொரு லாலையும் ஒவ்வொருத்தவங்க இப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகிறாங்க. அவங்கள பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். போகலாமா? ரைட். ஸோ வில் கோ வித் த ஈச் அண்ட் எவ்ரி லா. ஃபர்ஸ்ட் திங் இஸ் பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் இதில் கூட ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னா டேரெக்டாக நான் ஒரு இதுலேருந்து எடுத்து காப்பி பேஸ்ட் கன்வெர்ட் பண்ணதில் இதில் ஒரு வேர்டு மிஸ் ஆகுது. வாட் இஸ் த வேர்ட் இந்த சென்டென்ஸ்? கரெக்டாக whether the boys law is right? ஆமாம். ஏன் நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் எழுத தானே போகிற, 11th தானே படிக்கிற, கண்டிப்பாக ஆனுவல் எக்ஸாம் இருக்குது. ரைட்டா? என்ன வைக்காதனால நரமுடி வருது, ஹென்ஸ் ப்ரூவ்ட். சரி, அப்படி கூட வச்சுக்கலாம். 6th சாப்டர் டீச் பண்ணிட்டு இருக்கு. இதில் ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. என்னது? வெரி குட். இட் இஸ் அ ஃபிக்ஸட் மாஸ். இதில் என்ன வார்த்தை மிஸ் ஆகுது? நிலையான நிறை அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. ரைட்டா? அதாவது அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், மாறா வெப்பநிலை மற்றும் மாறா நிறை இருக்கணும். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்டு ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் அ கேஸ். ரைட்டா? அதில் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரைட்டா? எக்ஸாம்பிள் யாராவது சொல்ல முடியுமா? கேன் எனிமன் கிவ் மீ? ரைட்டா? குறிப்பிட்ட நிறை, குறிப்பிட்ட நிறை உள்ள. ரைட், வெரி குட். அட் given temperature the volume occupied by the fixed mass எழுதலாம். இல்லை நான் என்ன சொல்லியிருக்கேன் ஷார்ட்டாக, அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஃபிக்ஸட் மாஸ் the pressure of a gas is what inversely proportional to the volume. அப்படி எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள்,
வாட் இஸ் த எக்ஸாம்பிள்? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அன்றாட வாழ்க்கையில் இருக்க எடுத்துக்காட்டு தான் சொல்லணும், ரைட்டா? என்னது? வால்யூம் அதிகரிக்குமா, ரைட்டா? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா? ஏதாவது எக்ஸாம்பிள்? பலூனா? பலூனுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? பலூனில் என்னால் டக்குன்னு கேட்ச் பண்ண முடியல, சொல்லுங்கள். பலூனில் எப்படி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப வால்யூம் குறையுது. பலூன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் சார்ல்ஸ் லா. எதுக்கு அதுக்குள்ளே பலூனை தூக்கிட்டு இருந்தீங்க? பலூன் சார்ல்ஸ் லாக்கு தானே எக்ஸாம்பிள். மறந்துட்டியா? படித்தா முடி கொட்டுதாடி. ஐன்ஸ்டீன் மண்டை பார்த்துருக்கியா? நம்மளெல்லாம் விட நிறையா படித்தவர் ஐன்ஸ்டீன் தான். ரைட்டா? நான் தான் பால் சொன்னேன், பார்த்தியா? பலூன் சொன்னேன், என்னையவே போட்டு விட்றான் பாருவேன். 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம சேனலில் பழைய 12th வீடியோக்கள் எடுத்து பாரு, அவ்வளோதான். என்ன நான் சார்ல்ஸ் லாக் தானே பலூன் சொன்னேன், பாய்ஸ் லாக் எங்கடா பலூன் சொன்னேன்? பாய்ஸ் லாக் நான் என்ன எக்ஸாம்பிள்டா சொன்னேன்? எனக்கும் மறந்து போச்சுடா. பாய்ஸில் என்னது? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக வால்யூம் குறையணும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்போ வால்யூம் குறையிறது. ஏதாவது ஒரு டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லுங்கடா. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக வால்யூம் குறையிறது. யோசிங்க சார். பாரு என்ன யோசிக்க சொல்கிறேன். பிஸ்டலா? ஆல்ரெடி உனக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் தமிழில் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம். அதாவது ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ரைட்டா? நீட் ஜெய்க்கு 7 மணிக்கு வாங்க, ரைட்டா? அதுவும் ஓகே, ரைட். அது வந்து அந்த வெதர் பலூன் மேலே போக அது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக என்ன அப்படின்னா, அது நான் நிறையா இல்லை, அதுக்கு ப்ரெஷர் மேலே போக ப்ரெஷர் ட்ராப் ஆகும், ப்ரெஷர் ட்ராப் ஆக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? ஓகே, ரைட். ஓகே, ரைட். அப்படி வச்சுக்க. அதாவது புக் பேக் கொஷின் தானே? புக் பேக் கொஷின் திரும்ப வந்துருச்சு. புக் பேக் கொஷினில் வெதர் பலூன், ரைட்? அதாவது என்னது? வான் உயர பறக்கும் பெரிய பலூன்கள் இருக்குல்ல, அந்த பெரிய பலூன், அந்த பலூன் ஏன் மேலே போக பெருசாகுது? ஏன்னா மேலே போக ப்ரெஷர் ட்ராப் ஆகுது, ரைட்டா? இங்கே பாரு, ரிவிஷன் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வேறு வந்துருச்சு. அதுக்குள்ளே சைட்லேயே அதையும் போஸ்ட் பண்ணியாச்சு, பார்த்தியா? ரிவிஷன் எக்ஸாமுக்கு உனக்கு என்னென்னலாம் ரிவிஷன் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணுமோ அதையும் போட்டாச்சு, ரைட்டா? சாரே மறந்துட்டாரா? நான் என்ன நினச்சேன், நீ குட்டி பலூன் சொல்கிறீல, ஹீலியம் பலூனை சொல்கிறியோன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஹீலியம் பலூன் என்ன ஆகும்? ஈஸியாக மேலே பறந்து போகும்ல. ஈஸியாக மேலே பறந்து போகுமா? அப்படி ஈஸியாக மேலே பறந்து போகிற ஹீலியம் பலூன் எங்கே போகும்? எனி ஐடியா? யூஸ்வலாக நம்ம எல்லாருமே ஹீலியம் பலூன் எல்லாம் வாங்கியிருப்போம்ல, என்ன கரெக்டாக? நம்ம எல்லாருமே ஹீலியம் பலூன் வாங்கியிருப்போம். அதை பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, நிசார் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளா? பிஸ்டனா? எந்த பிஸ்டனா? பிஸ்டன் பம்பா? ஓகே, ரைட். அதில் கரெக்டு தான். ரிவிஷன் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின். எஸ், யூ கேன் டவுன்லோட் இட். 12th படிச்சுட்டு எப்படி சார் 11th ஆனுவல் ரைட் பண்ணுறேன்? இந்த கேள்வி நீ ஏன்ட்ட கேட்கக்கூடாது, உங்கள் ஸ்கூலில் போய் தான் கேட்கணும். உங்கள் ஸ்கூலில் தான் கேட்கணும். ப்ரீத்திங்கா? ஓசோனா? நீ தானே ராஜ்குமார் இப்போ ஆன்சர் சொன்ன பலூன்னு, அதுதான் ஆன்சர். அப்போ பாய்ஸ் லா படி அந்த பலூன் மேலே போக ப்ரெஷர் ட்ராப் ஆகும். ப்ரெஷர் ட்ராப் ஆக வால்யூம் பெருசாகிட்டே இருக்கும். ஆஃப்டர் சர்டன் பீரியட் வால்யூம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா தட் பலூன் வில் கெட் பூம், டொமால் வச்சிரும்ல, அவ்வளோதானே? அதானே நடக்க போகுது. இஸ் தட் ரைட் ஆர் நாட்? ஐம் ரைட்? கரெக்டு தானே? எப்போ வேணால் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம பொறுமையாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? போகிறோம், பார்த்துக்கலாம், ரைட்டா? வெரி குட். லங்ஸ் வால்யூம் டிக்ரீசஸ், ப்ரெஷர் இன்க்ரீசஸ் அண்ட் ப்ரீத்திங். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் ட்ராப் ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி என்னது வெளியே வரும். வி கேன் டேக் தட். அதை கூட நான் ஹாஃப் இயர்லி மிஸ்டு ரிவிஷன் எக்ஸாம் டார்கெட். நல்ல டயலாக்லாம் பேசுகிறீங்களா? வெடிக்கிற வரைக்கும் எவ்வளோ தூரம் போயிருக்கோன்னு யோசிச்சா நீ? சரி, ரைட், ஓகே. ஸோ அப்போ என்னது, நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னது, அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், குறிப்பிட்ட வெப்பநிலை அல்லது மாறா வெப்பநிலை மற்றும் மாறா நிறையில் இருக்கப்ப என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு அழுத்தம் மற்றும் வால்யூம் நல்ல கன அளவு எதிர் விகிதத்தில் இருக்கும். ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் குறைய போகுது, சரியா?
ரைட் நெக்ஸ்ட் சார்ல்ஸ் லா இதுக்கும் பலூன் எக்ஸாம்பிள் தான் இதுக்கு நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய பலூன் ரைட்டா எப்படி அடப்பாவி நானும் உன்னை நம்பினேன் சரியா சரி உனக்கு ஜோஷியா வாங்க ரைட்டா அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் இங்கேயும் என்ன அப்படின்னா மாஸ் வரணும் இங்கேயும் மாஸ்ன்றது வரணும் நிறை வரணும் இது என்னது நம்ம நார்மலாக பலூனை ஊதுறோம் பலூனை ஊதிட்டு ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் அந்த பலூன் என்ன ஆகிடுது குட்டி ஆகிடுது ஏன் குட்டி ஆகுது 2-3 டேஸ்க்கு அப்புறம் உள்ளே இருக்க டெம்பரேச்சர் குறைஞ்சிருது அப்போ டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சுன்னா வால்யூம் என்ன பண்ண போகுது குறைய போகுது பிகாஸ் as according to Charles law at constant pressure கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது மாஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது அப்போ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் நிசாருக்கு இன்றைக்கி பாட்டேவா ஏன்டா இவ்வளோ நேரம் அதை சொல்லவே இல்லை இப்போ சொல்கிறேன் மெனி மோர் ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் த டே குட் ஒரு எக்ஸாம்பிள் படித்தா 2 லா ஈஸி ஏன்னா ரைட் ஒரு எக்ஸாம்பிள் படித்தாலே 2 லா ஈஸியாக படிச்சிடலாம் ஒரு பலூன் அதாவது ஒரு பலூனை நீ மேலே அனுப்புனா அது பாய்ல்ஸ் லா அதே பலூன் நீ உன் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா அது சார்ல்ஸ் லா பலூன்னா பலூன் மேலே பறக்க மேலே போக ப்ரெஷர் ட்ராப் ஆக போகுது ப்ரெஷர் ட்ராப் ஆச்சுன்னா என்ன ஆக போகுது வால்யூம் இன்க்ரீஸ் ஆக போகுது பலூன் வெடிச்சிடும் எப்படி வெடிக்கும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகல அது பாய்ல்ஸ் லா அதே இது நம்ம வீட்டுக்குள்ளே இந்த பலூன் அடைச்சி வச்சுருந்தோன்னா 2-3 நாள் ஆக சுற்றி இருக்க ப்ரெஷர் என்னது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ப்ரெஷர் அதே 1 bar ப்ரெஷர் 1 bar ப்ரெஷரில் நம்ம பலூனை வச்சுருக்கோம் அப்படின்னா நாள் ஆக என்ன பண்ண போகுது நம்ம ஊதுறப்ப ஹீட்டாக இருக்கும் காற்று அதே இது 2-3 நாள் அதுக்கப்புறம் உள்ளே இருக்க காற்றோட டெம்பரேச்சர் ஸ்லோவாக குறைஞ்சு டெம்பரேச்சர் குறைய வால்யூமும் குறைய போகுது அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஸோ அதான் விஷயம் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வால்யூம் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனால் வால்யூமும் டிக்ரீஸ் ஆக போகுது தட்ஸ் இட் சரியா அவ்வளோதான் ஓகேவா ரைட் தட்ஸ் இட் ஸோ அப்போ இது சார்ல்ஸ் லா ஸோ பாய்ல்ஸ் லா பார்த்தாச்சு சார்ல்ஸ் லா பார்த்தாச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு லுசாக் லா லுசாக் சொல்கிறது லூகாஸ் லுசாக் எப்படி வேணால் வச்சுக்கலாம் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ரைட்டா கான்ஸ்டன்ட் வால்யூம் இங்கேயும் மாஸ் போடணும் ரைட்டா கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் மாஸ் நீங்கள் கவனிச்சு பார்த்தியா யாரெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்கன்னு டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாங்க அடுத்து ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க அடுத்து என்னது வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் எக்ஸாம்பிள் லூகாஸ் கார் டயர் நான் திரும்புறதுக்குள்ளே வந்துருச்சுன்னா கார் டயர் என்ன பண்ணணும் நம்ம வெயில் அடிக்கிறப்ப வெயில் காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் காற்றை கொஞ்சம் கம்மியாக நிரப்பணுமா அதே இது நம்ம குளிர்காலத்தில் என்ன பண்ணணும் காற்று இன்னும் கொஞ்சம் அதிகமாக நிரப்பணும் ஏன் வெயில் காலத்தில் பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக கேஸ் ஸ்டார்ட்ஸ் டு எக்ஸ்பேண்ட் அது என்ன பண்ணும் ரொம்ப கோவமாகி பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ ப்ரெஷர் உள்ள அதிகமாக போகுது கொஞ்சோண்டு இடத்துக்குள்ளே கேஸ் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம சொன்ன பேச்சு அதோட விருப்பத்துக்கு நம்ம விடலைன்னா டொமால்னு வெடிச்சிடும் டயர் அதே இது வின்டர் சீசனில் நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் நிறைய காற்றடிக்கணும் ஏன்னா டெம்பரேச்சர் குறைய கேஸ்க்கு வந்து நல்லா கூலுன்னு நல்லா ஜாலியாக இருக்குன்னு அது என்ன பண்ணும் எல்லாருமே கோமே இல்லாமல் உள்ளே போய் தூங்கிடுவாங்க ரைட்டா கன் எக்ஸாம்பிள் எஸ் நான் வந்து ஃபயரிங் அ புல்லட் தான் சொல்லியிருப்பேன் ரைட்டா ஃபயரிங் அ புல்லட் தான் நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருப்பேன் ரைட்டா கேஸுக்கு கோவம் வருமா கேஸுக்கு கோவம் வரும்னு படித்தா தான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் சரியா அப்போல்லாம் ஞாபகம் வச்சுக்க என்ன பண்ணுறது உனக்கு எப்படியா புரிய வைக்கணும்ல அதுக்காக தான் நீ எக்ஸாமில் அப்போ கேஸ் எக்ஸ்பான்ஸ் அப்படின்னு உனக்கு ஞாபகம் வரணும் இந்த வார்த்தை ஞாபகம் வரணும் கேஸுக்கு கோவம் வந்து அமிதாப் மாமா கோவம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பொட்டுன்னு வெடிச்சிருவாங்க அதான் ஸோ தட் இஸ் லூகாஸ் லா ரைட்டா pressure is directly proportional to temperature P is directly proportional to T temperature increases pressure also increases சரியா that's it about the Gay-Lussac law அடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அவகாட்ரோ என்ன சொல்கிறாரு அவகாட்ரோனாலே மைண்டில் என்ன ஞாபகத்துக்கு வரணும்ப்பா ஒரு வேல்யூ ஃபஸ்ட்டு எப்பயுமே அவகாட்ரோன்னு சொன்னாலே ஒரு வேல்யூ ஞாபகத்துக்கு வரணும் வாட் இஸ் தட் இட் இஸ் 3.023 into 10 to the power 29 கரெக்ட் தானப்பா இஸ் தட் ரைட் அவகாட்ரோ நம்பர் இது ரைட்டா இட் இஸ் நாட் த கரெக்ட் ஒன் வாட் இஸ் தட் 6.022 into 10 to the power 23 I still remember ரைட்டா உங்களில் நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் முதல் கிளாஸ் வந்த உடனே எங்கிட்ட ஆர்கியூ பண்ணிங்க சார் நீங்கள் என்ன சார் தப்பாக சொல்லித்தரீங்க
இது 6.023 அப்படின்னா நாங்கள் 10th படித்தோம், நீங்கள் என்ன 022 போடுறீங்க அப்படின்லாம் சொன்னீங்க. யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? அவகாட்ரோ தான் என்ன? எஸ் 10th சயின்ஸ் மேரத்தானா? போதும்டா, இப்போ தான் நிறைய மேரத்தான் படிச்சிருக்கோம். நோ மோர் மேரத்தான்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஞாபகம் இருக்கா? ரினோக்கு எஸ் ஆர்கியூ பண்ணானுங்க. இல்லை 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 எங்கள் 10th சயின்ஸ் சார் வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு. என்ன நான் மிஸ்டேக் பண்ணிட்டு வச்சிருக்கியா? ஸோ அவர் என்ன அப்படின்னா அந்த மாதிரி சயின்ஸில் வந்து எங்கள் மேம் அவங்களாம் 2-3ன்னு சொன்னாங்க. புக்கை எடுத்து காட்டவா? ஒருத்தர் என்ன சொல்கிறேன், இங்கே பாருங்கள் புக்கில் இருக்க ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியாது, கமெண்ட்டில் இல்லைன்னா அனுப்பிச்சிடுவேன் அப்படின்லாம் வேறு பஞ்சாயத்து பண்ணாங்க. ரைட்டா? ஸோ 6.022 or 23 இட் கேன் பி சம்திங், நோ ப்ராப்ளம். 222/23ங்கிறதா அவகாட்ரோ நம்பர். அவகாட்ரோ விதி என்ன சொல்லுது? ஈக்குவல் வால்யூம்ஸ் கண்டெயின் ஈக்குவல் மாலிக்யூல். சமமான கன அளவு இருக்க எல்லா வாயுக்கள்லேயும் சமமான அளவே மூலக்கூறுகள் இருக்கும். அதாவது கண்டெய்னர் 1 ரைட், இந்த கண்டெய்னர் 1ல் ஏன்ற கேஸ் இருக்குது, கேஸ் ஏ வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? லெட் அஸ் புட் கார்பன் டை ஆக்சைடு. இதில் கார்பன் டை ஆக்சைடு போட்டுக்கலாம், இதில் ஹைட்ரஜன் போட்டுக்கலாம், இங்கே நைட்ரஜன் போட்டுக்கலாம். சரியா? எல்லாமே வேறு வேறு கேஸ். ரைட்டா? என்னன்னு போட்டிருக்கோம், மறந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே என்னன்னு போட்டுடலாம் செல்லக்குட்டி. வாட் யூ வில் டூ இன் ஃபர்ஸ்ட் லெசன் ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் லெசன் ப்ராப்ளமில் வேல்யூ சொல்லணும்ல, வேல்யூ வேணும்ல, அதனால் 6.023 அல்லது 6.022 தேவை. ஸோ இப்போ பாருங்கள், 3 பேருமே 1 லிட்டர் இருக்காங்க. 3 பேருமே என்னது? 3 கேஸும் 1 லிட்டர்னு எடுத்துருக்கேன். ரைட்டா? 3 வேறு வேறு கேஸு. ஆக்சிஜன் வேணுமா? சரி, ஆக்சிஜன் வச்சுக்கோ. ரைட்டா? உனக்கு வேணும்னா போட்டுருவோம். இப்போ என்ன காசா படமா? ரைட், ஆக்சிஜனை போட்டுருவோம். ஸோ ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் அதுக்கப்புறம் நைட்ரஜன் இருக்குது. எல்லாருமே ஈச் 1 லிட்டர் இருக்காங்க. ஒரே கண்டெய்னர், ஒரே வால்யூம் இருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குல்ல, அந்த மாலிகூல்ஸ் என்ன அப்படின்னா ஈக்குவலாக இருக்குமா? அவங்களோட வால்யூம் ஈக்குவலாக இருக்கப்போ அவங்களோட மாலிகூல்ஸ், ரைட்டா, அவங்களோட வால்யூம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அவங்களோட நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். ரைட்டா? இஃப் த வால்யூம் இஸ் ஈக்குவல், number of molecules also equal. 1 mole of any gas is equal to 22.4 STP. STP னா என்ன? STP னா என்ன? சொல்லுங்கன்னு கேட்டாங்க, ஞாபகம் இருக்கு. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நல்லா பண்ணீங்களா? சூப்பர், குட். அதுக்கு கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷன் இருக்குல்ல, at STP. at STP, at standard temperature and pressure. டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் 1 bar pressure அண்ட் ரூம் டெம்பரேச்சர். ரைட்டா? இந்த 2 கண்டிஷன். அட் எஸ்டிபிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எஸ்டிபி எழுதுனா இந்த ஆன்சர் தப்பாகிடும். ரைட்டா? ஈக்குவல் வால்யூம்ஸ் கண்டைன் ஈக்குவல் மாலிகூல்ஸ் அட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ரைட்டா? ஒரே வெப்பநிலை, மாறா வெப்பநிலை மற்றும் மாறா அழுத்தத்தில் கன அளவோட மதிப்பு மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? ஓகே, ரைட். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ரைட்டா? ஐடியல் கேஸ் நல்லியல்பு வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லியல்பு வாயு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் அப்படின்னா என்னது? நீ ஒன்றுமே பண்ண முடியாது. நீ என்ன பண்ணணும்னாலும் வெற்றி கிராஃபிக்ஸ், உங்கள் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தலைகளாக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. யூ ஜஸ்ட் டூ தட். ஸ்கூலில் 12th கவனி, இங்கே 11th படி, அவ்வளோதான் பண்ண முடியும். இல்லைன்னா நீ மொத்தமாக 12th படி. நம்மளோட சேனலில் பழைய வீடியோஸ் இருக்குது, எடுத்து படிங்க. ஸ்கூலை தாண்டி உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறது? ஸ்கூலில் சொல்கிறது கண்டிப்பாக நம்ம கேட்டு தான் ஆகணும். 10th 12th ஒன்றும் இல்லை, ஆனால் அது உண்மைடா. 9th 11th ரொம்ப கஷ்டம், ஆனால் 10th 12th ரொம்ப ஈஸி. 10th ரொம்ப ஈஸி, 12th ரொம்ப ஈஸி. பட் 9th 11th படிக்கிறது ரொம்ப கஷ்டம். 8th பார்த்தீங்கன்னா சயின்ஸில் 1 மார்க், அதாவது 100 மார்க்குக்கு பரீட்சையில் நான் இப்போ 8th எடுக்கிறனால பார்த்தேன். ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இப்படிலாம் கூட எக்ஸாம் இருக்குது. நான் படிக்கிறப்ப இப்படி இருந்துச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை. என்னோட 8th ஸ்டாண்டர்டில் எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. சயின்ஸில் பார்த்தீங்கன்னா சூஸ் 15 மார்க் இருக்குது, 10 ஃபில்லப் இருக்குது, 10 மேட்ச் இருக்குது, 10 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது, இல்லை 5 ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 45லேருந்து 50 மார்க்குக்கு 1 மார்க்கே இருக்குது. அதுக்கப்புறம் 2 மார்க் எழுதுறான். இதுலேயே அவன் பாஸ் ஆயிடுவான் போல். என்ன ரைட்டா? அந்த மாதிரி என்ன அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வெறும் 1 வேர்டாக எழுதினவன் 9th வந்தோடனே அப்படியே கம்ப்ளீட்டாக வெறும் 14 1 வேர்டு அல்லது 12 1 வேர்டு தான் சயின்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஷின் ஆன்சர். 2 மார்க்குன்றாங்க, 4 மார்க், 7 மார்க்லாம் அப்படியே பயமாயிடும். அது பழகினோம். அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் ஈஸி. 10th 5 சப்ஜெக்ட் படித்தவனா 12th வந்தோடனே என்ன அப்படின்னா 6 சப்ஜெக்ட் படிக்கணும்.
அந்த 6 சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 புக்கு. கான்செப்ட் எல்லாம் தாறுமாறாக இருக்கும். 9th 10th சரியாக படிக்கணும்னா கண்டிப்பாக 11th ரொம்ப கஷ்டம். 9th 10th சரியாக படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நீ என்ன படித்தாலும் படிக்காட்டியும் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரைட்டா? மேக்ஸ் ரொம்ப 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 கஷ்டம். மேக்ஸ் சரியாக படிக்கலைன்னா ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டம். பயாலஜி ஒழுங்காக படிக்கலைன்னா கெமிஸ்ட்ரி பயாலஜி கொஞ்சம் இன்டர் கனெக்டட். இது எல்லாமே அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கும். அதனால் 9th 11th ரொம்ப கஷ்டம். வேறு 10th and 12th இஸ் வெரி வெரி ஈஸி. நீ 9th 11th நல்லா படிச்சிட்டேன்னா 10th ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம், ரொம்ப சூப்பராக. 11th 12th ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். அதான் எங்ககிட்ட வந்திருக்கீங்களா? ஓகே ரைட், குட். கண்டிப்பாக உனக்கு தேதி சூப்பராக அனுப்பிச்சிடுவோம். ரைட்டா? 11th ரைட். பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. இந்த ஈக்குவேஷன் நீ அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு போட்டு பண்ணலாம். ரைட்டா? போனேன்னா உனக்கு என்ன கிடைக்க போகுது இந்த இடத்துல? கேபிட்டல் எம். வாட் இஸ் திஸ் கேபிட்டல் எம் ரெப்ரசன்ஸ்? யாராவது சொல்ல முடியுமா? இதை ஏதோ புதுசாக இங்கே இருக்கு. 1/n 1/n is equal to 1/v. இது மோல்ஸு, மாஸு. ஓ டென்சிட்டியா? டென்சிட்டி. மாஸ் பை வால்யூம் ஈக்குவல் டு டென்சிட்டி. வேறு ஒன்றும் இல்லை, டென்சிட்டி. இது வந்து மோல்ஸ். ரைட்டா? மோல்ஸு டென்சிட்டி. ஒன்றும் இல்லைடா, அது மோல்ஸ் தான்டா. மாஸ் பை அதாவது என்ன? மோலார் மாஸ். எப்பா மாஸ் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது? மாஸ் பை நான் ஏன்டா சொல்லணும்? உனக்கே தெரியும்டா. நான் சொல்லாமே உனக்கு எல்லாமே தெரியும். யூ நோ தட். கொஞ்சம் அவசரப்படாத. மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ்ன்னு படிச்சிருக்கோம்ல, கரெக்டாக இல்லையா? மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ்ன்னு படித்தோம்ல. அப்போ மோலார் மாஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் தான் இங்கே கேபிட்டல் எம்னு கொடுத்துருக்காங்க. மாஸ் பை என்னங்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸு. இப்போ மாஸ் பை என்ன? கேபிட்டல் எம். அப்போ ஒரு காம்பனண்ட் ஏதோ ஒரு எலமெண்ட்டோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா டென்சிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா டென்சிட்டி வச்சு மாஸ் பை வால்யூம் ஈக்குவல் டு டென்சிட்டி. அவங்க 1ங்கிறத லெட் அஸ் கன்சிடர் இட் அஸ் மாஸ். 1 kg அல்லது 1 யூனிட் இருக்குது அப்படின்னு. அதனால் பயப்படாது. ஒன்றும் இல்லை சிம்பிளாக பயந்துடாது. மாஸ் பை என்னன்னா மோலார் மாஸு. மாஸ் பை வால்யூம் ஈக்குவல் டு டென்சிட்டி. அவ்வளோதான். மாஸ் பை வால்யூம் டென்சிட்டி. நீ தானே சொன்ன டென்சிட்டிக்கு மாஸ் பை வால்யூம்னு. அவ்வளோதான். அதனால் கிளியர். தட்ஸ் இட். 8th standard science question very easy. Okay, right. Right. சாட் பண்ணுறதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வருதா? நீ என்ன பண்ண? நீ பண்ணால நான் பார்க்கவே இல்லையே. ரைட், ஓகே. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆரோட வேல்யூ R is equal to 8.314 ஜூல்ஸ் பெர் மோல் கெல்வின். பசங்களா, ஆரோட வேல்யூ ஒரு 5-6 வேல்யூ இருக்குது. கேலரிஸில் என்ன வரும், ஜூல்ஸில் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் கிலோ கேலரிஸில் என்ன, கேலரிஸில் என்ன, அந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டிப்பாக இஃப் யூ ஆர் மூவிங் ஃபார் அ நீட் அண்ட் ஜெஇ தென் வி மஸ்ட் ரிமெம்பர் இட். சரியா? நீ நீட் ஜெஇ படிக்கிறப்ப இல்லை அதுக்குரிய கான்செப்ட்ஸ் நடத்துகிறப்ப கண்டிப்பாக அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருவோம். நம்மளோட புக்கில் ஸ்டேட் போர்ட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. அதனால் அதை நம்ம இப்போதைக்கு பார்த்துக்க வேண்டாம். சரியா? ரைட். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ரைட்டா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் நியூமரிக்கல். ரைட்டா? ப்ராப்ளம் செய்யணும்னா அதுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப தேவை. அடுத்து ரியல் கேஸ் வர்சஸ் ஐடியல் கேஸ். இந்த ரியல் கேஸுங்கிற வார்த்தை வந்தால் தான் நம்மளோட புக்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய 5 மார்க் உள்ளே வரப்போகுது. வாட் இஸ் தட் 5 மார்க்? வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன். ரைட்டா? வாண்டர் வால் சமன்பாடு, வாண்டர் வாலோட சமன்பாடுன்னு ஒன்று உள்ளே வரப்போகுது. அது வரைக்கும் என்ன பண்ணாது, அது பிரச்சனையில் அது உள்ளே வரவே வராது. ரைட். ஐடியல் கேஸ் ஒபே ஆல் லா. எல்லா லாவையும் என்ன பண்ண போகுது, இது ஒபே பண்ண போகுது. ரைட்டா? ஐடியல் கேஸ் ஒபேஸ் ஆல் லா. நோ ஃபோர்ஸ் பிட்வீன் த மாலிகூல்ஸ். ரைட்டா? என்ன பண்ண போகுது, எல்லா லா, சார்ல்ஸ் லா, பாய்ல்ஸ் லா, அவகேட்ரோ லா, இன்னொன்னுடா கே லூகாஸ் லா, எல்லாத்தையும் லுசாக் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண போகுது. நோ ஃபோர்ஸ் பிட்வீன் த மாலிகூல்ஸ். அதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு மாலிகூல்ஸ்க்கு நடுவில் there is no attractive force அப்படின்னு. ஆனால் ரியல் கேஸ் அப்படி கிடையவே கிடையாது. they have intermolecular force. அவங்களுக்கு நடுவில் ஃபோர்ஸ் இருக்க போகுது. ரைட்டா? வாண்டர்வால் தான், தமிழ்லேயும் வாண்டர்வால் தான். எஸ் எஸ் அதான், அதாவது நல்லியல்பு வாயு, உண்மையான வாயு, இயல்பு வாயு அப்படின்றா நல்லியல்பு வாயு தான்.
நல்லியல்பு வாயு வந்து ஐடியல் கேஸ், அது பிவிசி கூட என்னாட்டி வரப்போகுது. இது வந்து என்ன அப்படின்னா உண்மை வாயு, இது உண்மை வாயு. உண்மை வாயு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் என்னது ஹை ப்ரெஷர், அதுக்கு அதிகமான அழுத்தம் இருக்கும், லோ டெம்பரேச்சர், அதாவது குறைவான வெப்பநிலையிலையும் நம்ம நார்மல் ரூல்ஸை விட்டு ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் எல்லா விதிகளுக்கும் வந்து கட்டுப்படாது. இட் நெவர் ஒபேஸ் லா, எந்த லாவையும் ஒபே பண்ணாது, அது பாட்டுக்கு தாறுமாறாக இருக்க போகுது. அதுதான் சரியா. இயல்பு வாயுவா? ஓகே ரைட் சரியா. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஜென்ரலாக ரியல் அண்ட் ஐடியல் கேஸு. வான் டெர் வால்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கல, வான் டெர் வால்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 45 minutes அவ்வளோதான். ரியல்னா உண்மை தானடா, ஆனால் உண்மை வாயில் இயல்பு வாயுமா? சரி விடு, மறந்து போச்சு கொஞ்சம், அதனால தான் சரியா. கஷ்டமான ப்ராப்ளம் இது, வந்து உன்னோட போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ ரைட்டா. அதுக்குள்ளே எண்டா போதும், லீவில் தானே இருக்கும், அதனால் எண்டு போதும், முடிச்சுக்கலாம் சரியா. ஐயா எண்டு. உனக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை காமன் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளு. உன்னோட மைண்டை சார் கேஷ் பண்ணிட்டாரா? ஓகே, எனிதிங். ஸோ நாளைக்கு என்ன பார்க்கலாம்? புக் பேக் கொஷின்லாம் பார்க்க வேணாம், புக் பேக் இல்லாமல் வேறு எதாவது சொல்லுங்கள், வாட் வி கேன் டூ ரைட்டா. நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு வேறு கிளாஸ், நாளைக்கு கெமிஸ்ட்ரி இருக்காது, வேறு கிளாஸ் இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் உனக்கு இருக்க போகுது. என்ன பார்க்கலாம் நாளைக்கு? எனி ஐடியா? எஸ், கேன் எனிவன் டெல் மீ என்ன பண்ணலான்னு? இதோட பார்ட் 2வா? இதோட பார்ட் 2ல் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்க்கலாமாடி? அது ரொம்ப டெப்த்தாக போவேனான்னு பார்த்தேன், சரி போகணுன்னா போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புக் பேக் பார்க்கலாமா? இதோட பார்ட் 2ல் என்ன பார்க்கலாம்? நாளைக்கு கெமிஸ்ட்ரி கிடையாது, நாளைக்கு வேறு சப்ஜெக்ட். நாளைக்கு கிறிஸ்மஸ், டுமாரோ இஸ் கிறிஸ்மஸ், நாளைக்கு ஹாலிடே. உனக்கு லீவ் மாதிரி எங்களுக்கும் நாளைக்கு லீவு. ஐயோ பார்க்கலாம் வேணாண்டா, அதெல்லாம் போர் அடிக்குதுடா எனக்கே. ஐயோ இத்தனை தடவை நடத்துறது என்ன? சரி ஐயோ பார்க்க நடத்துகிறோம். ஆர்கானிக் வேண்டாம், லெட் அஸ் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த 6th 7th 8th 9th 10th இதில் நம்ம எதெல்லாம் விட்டுருந்தோமோ அது எல்லாத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கல. 7th சாப்டர்லலாம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கவே இல்லை. 9th சாப்டர்லேயும் சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஸோ பெரிய ப்ராப்ளம்ஸ், புக்குக்கு பின்னாடி இருக்க ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி இது வரைக்கும் பார்க்காத ஏதாவது சொல்லுங்கள், தட் வி வில் டிஸ்கஸ். ஸோ அது எல்லாத்தையும் அப்போ ஆர்கானிக்லாம் வச்சு கிழிச்சு எடுத்தாச்சு, நார் தொங்க விட்டாச்சு ஆர்கானிக்கை. அதில் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை, பிசரே இல்லாமல். 13வது சாப்டர்லாம் ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து புக்கில் இருக்க ஒரு லைனையும் அப்படியே ஒரு ஈக்குவேஷனாக எடுத்து சூப்பராக படிச்சிட்டோம். அதனால் அப்படி அந்த மாதிரி ஒரு நாள் 14th சாப்டர் முடிச்சிட்டோன்னா நீ ஆர்கானிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். யாரை வேணால் எப்படி போட்டாலும் ஒன்று தான். நான் அதை தான் சொல்கிறேன் எத்தனை, அதாவது புது ஸ்டூடெண்ட்டுக்கு நடத்துகிறப்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உனக்கே நான் இன்னும் எப்படி நடத்துவேன், இன்னும் ஒரு 2-3 தடவை நடத்துவேன் 13th சாப்டரை. அதை யோசிச்சு பாரு, எத்தனை தடவை ஆல்கேன், ஆல்கீன், அல்கைன்ஸ்லாம். ஒவ்வொரு தடவையும் எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் நான் முதல் தடவை சொன்னேன், எல்லா பாயிண்ட்டும் சொல்லணும். கோல்ஸ் ரியாக்ஷனில் யோசிச்சு பாரு, கோல் எலக்ட்ரோலைசிஸில் அந்த 2 moles சொல்லணும், அதுக்கப்புறம் ஆனோடு கேத்தோடு சொல்லணும், யார் ஆனோடு யார் கேத்தோடு யாரை போடணும், அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கணும். யூனிட் 8 ப்ராப்ளம்ஸ், எஸ் கண்டிப்பாக நடத்தலாம். 6th சாப்டர்லேயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 6th சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு சில கான்செப்ட்ஸை அது எல்லாத்தையும் நடத்திச்சா அதுக்கப்புறம் நம்ம 7th, அதுக்கப்புறம் 8th 9th 10th சரி அப்படியே போகலாம் நம்ம. எஸ் இன்ஃபினிட்டி ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி ஓகே, லெட் அஸ் ஹேவ் அ ஸ்மால் பிரேக் ஆஃப் 10 minutes ரைட்டா. ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு 7 o'clock ஒரு சூப்பரான லைவ். ஸ்டேட் போர்டு பசங்களால் நீட் ஜேஇ கிளியர் பண்ண முடியாது, ஒரு கொஷின் மார்க் பார்க்கலாம். we will discuss it at 7 o'clock. 7 o'clock we will meet, okay? yes, that is what உனக்கு தெரியாதுல்ல, 7 மணிக்கு வா, உனக்கு சொல்கிறேன். உனக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன் ராஜ். I will just tell you that. பார்க்கலாம் என்னென்னு. ஓகே டாடா, பை பாய், see you. 7 மணிக்கு பார்க்குறவங்க எல்லாரையும்.